இன்றைக்கி வந்து நம்ம சுவையான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சேர்த்துக்குங்க. அது கூட வந்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்குங்க. அது கூட வந்து ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட உப்பையும் சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கி ஆற வச்சுடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி அது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்தது. அப்புறம் ஒரு சின்ன இதுக்கு தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுந்து, கருவேப்பிலை போட்டு அதை வந்து சட்னியில் சேர்த்து